இந்த எம்எல்ஏ ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கும். அந்த தோசையில வச்சு கொடுப்பாங்க. நான் மறந்துட்டேன் பாருங்க, என்னமோ சத்து சொல்றாங்க, எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீட்டுல காலை டிஃபனுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் எம்எல்ஏ பெசர்ட் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்ப இங்க பாருங்க, 1 டம்ளர் பச்சை பயிரும் 1/2 டம்ளர் பச்சை அரிசியும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்ப இதுல மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்ப பாருங்க போட்டாச்சு. காரத்துக்கு 2 மிளகாய், இந்த இஞ்சி வாசத்துக்கும் நல்லா இருக்கும், ஜீரணத்துக்கும் நல்லா இருக்கும். அடுத்து கருவேப்பிலை. இதுக்கு அடுத்து ஜீரகம் போடணுமா, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். இப்போ உப்பு போடணும், போடுறேன் இதுங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றணும். அடுத்தாப்புல இப்போ பச்சை பயிர் ஊற வச்சோம்ல, லாஸ்ட்டாக கழுவின தண்ணியோட இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஊற்ற வேணாமா, ஒரு பாதி ஊற்றிக்கலாம். இப்போ இதை எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்தாச்சு, மிக்சி ஜாரில் போட்டாச்சு. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கம்மா, மாவு அரைச்சி வந்தாச்சு. தண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்துமா மாவு அரைச்சி வச்சுட்டோம். அது தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, இந்த எம்எல்ஏ ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்ன பார்த்தீங்களா, எம்எல்ஏ பெசர்ட், எம்எல்ஏ பெசர்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது என்ன செய்வாங்க, அதுக்கு உப்புமா செஞ்சு வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த தோசையில வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களை செஞ்சு இப்ப நான் காட்ட போறேன். அங்க அடுத்து உப்புமா செய்யலாம். இப்ப பாருங்கம்மா, வடை சட்டி வச்சாச்சு உப்புமா செய்யறதுக்கு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த உப்புமா செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றணும். போதும், இது போதும். எண்ணெய் நல்லா சூடேறட்டும், நம்ம பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம். எண்ணெய் பாருங்க நல்லா சூடேறிச்சு. இப்ப கடுகு போடுவோம். இந்த உப்புமாவு கொஞ்சம் கடுகு ஜாஸ்தி போடணும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறோம், பச்சை மிளகாய் போடுறோம். இந்த பாருங்க போட்டாச்சு. இதுக்கு அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும்ல. பாருங்க நல்லா புரியுது பாருங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க கருகிறதுக்குள்ள வெங்காயம் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த வெங்காயம் கூடவே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்குவோம். சூப்பர். நல்லா வதக்குவோம். எப்போதும் உப்புமா செய்கிற மாதிரி தான். இப்போ ரவா நல்லா வறுபட்டுருச்சுமா. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி 3 கிளாஸ். 1 கிளாஸ் ரவான்னா 3 கிளாஸ் தண்ணி சுட வச்சு கொதிக்க வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றுங்க. வருதா? இப்போ தண்ணி கரெக்டாக வந்துடும், பயப்படாதீங்க. தண்ணி நிறையா இருக்குங்க. அதே அளவு தான் ஊற்றிருக்கிறேன். இது அப்படியே மூடி வச்சிடலாம். தம்முலே வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஏமா நான் மறந்துட்டேன் பாருங்க, உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாம். நல்ல வேலை ஞாபகம் தேவையான அளவு போட்டுக்கலாம். தோசை மாவுலையும் உப்பு இருக்குது, அதனால குறைச்சி போட்டுக்கலாம். அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா. உப்பு போதுமான்னு பார்த்துக்கிறோமா. போதும். உப்புமா பாருங்க கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அதே பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அப்படியே அழகா டக்கு டக்குன்னு உழுவுது. இப்போ மூடி வச்சுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். இப்போ தோசை ஊற்றலாம் வாங்க. கல் வச்சுருக்கேன், கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். அது ஊற்றி உடனே மெதுவாக அப்படியே வட்டமாக கொண்டாடணும். ஏன்னா கொஞ்சம் மாவு திக்காக இருக்கு இல்லையா, திக்காக இருந்தால் தான் இது வரும். தண்ணியாக இருந்தால் இந்த மாதிரி வராது தேய்க்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிக்கலாமா? எண்ணெய் ஊற்றுதானே தோசை கிடைக்கும், நல்லா இருக்கும். சுற்றி ஊற்றிட்டு கொஞ்சம் நடுவில் மூடி வைக்கணும். மூடி வச்சிடலாம். ஆமாம்மா, முக்கியமானது அவங்க சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா பேச்சுவாக்கில். இப்போ இந்த பச்சை பயிரில் நார் சத்து, மாவு சத்து, என்னென்னமோ சத்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெறும் தோசையாக கூட எல்லா பருப்பும் ஒன்றா ஊற்றி இந்த இதையும் பயிரையும் போட்டு பருப்புலாம் ஊற வச்சு அடை தோசை கூட சுட்டு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிடுங்க. ரைட்டா? பிடிச்ச சட்னி வச்சுக்கோங்க. இப்போ தோசை வெந்திருக்கும் பார்க்கலாம். பேச்சுவாக்கிலே மறந்துக்க கூடாது. ஓகே பாருங்க, ஓரமெல்லாம் வெந்துருச்சு. இப்பதான் நம்ம முக்கியமான வேலை செய்யணும். இப்ப இந்த உப்புமா செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த உப்புமாவை எடுத்து அழகா இப்படி வச்சுட்டு கரண்டில ஒட்டல வச்சிங்களா. இப்ப அழகா தோசை செம்மையா வருது பாருங்க. அப்படியே மடிச்சிடணும். இப்ப இந்த தோசையை நம்ம எடுத்து பிளேட்ல வச்சிடலாம். ரைட்டு.
பாருங்கம்மா, ஆந்திரா எம்எல்ஏ பிரசட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை உப்புமாவோட சேர்த்து இப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டா?